Now example 5.8 page number 213. Okay va? In what ratio does the point P of minus 2 comma 4 divide the line segment joining the points A of minus 3 comma 6 and B of 1 comma minus 2 internally? இப்போ வந்து அவங்க கிராஃபில் போட்டிருக்காங்க, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. சொல்யூஷனில் A பாயிண்ட் எங்கே இருக்குது, B பாயிண்ட் எங்கே இருக்குது அண்ட் P எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ பி பாயிண்ட் வந்து ஏபியை வந்து கனெக்ட் பண்ணுற அந்த லைனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. எந்த ரேஷியோவில் வந்து இந்த ரெண்டுமே வந்து இந்த மிட் பாயிண்ட் இந்த ரெண்டையுமே ஏபிங்கிற பாயிண்ட்ஸை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஈக்குவல் ரெண்டு லைனாக வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, எந்த ரேஷியோ? முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் 5.17 அவன் ஆல்ரெடி ரேஷியோ கொடுத்துருந்தான் 3:2ன்னு. இப்போ இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். M:n அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ n வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துட்டான், பி பாயிண்ட் கொடுத்துட்டான் அண்ட் டிவைட் பண்ணுற மிட் பாயிண்ட்டையும் அவன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நமக்கு வந்து செக்ஷன் ஃபார்முலா தெரியும். செக்ஷன் ஃபார்முலா என்ன? mx2 + nx1 டிவைடட் பை m + n my2 + ny1 டிவைடட் பை m + n. ஓகேவா? இது வந்து P of x, yயோட செக்ஷன் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து Pயோட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ P of -2, 4 நமக்கு வேல்யூ தெரியுங்கிறனால இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு x1 வேல்யூ தெரியும் -3 அண்ட் y1 வேல்யூ தெரியும் 6, x2 வேல்யூ தெரியும் 1 அண்ட் y2 வேல்யூ -2 அண்ட் x, y அப்படிங்கிறது என்னது 2, -2, 4. இப்போ நமக்கு செக்ஷன் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? mx2 + nx1 டிவைடட் பை m + n. இதுலேயும் அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, செக்ஷன் ஃபார்முலா ஈக்குவேஷன் my2 + ny1 டிவைடட் பை m + n. இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் இந்த x1, y1, x2, y2 வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், m(1) ஏன்னா mx2 ப்ளஸ் nx1 n வேல்யூ இன்ட்டு -3 டிவைட் பை m + n. அதே போல் m(-2) ப்ளஸ் n(6) அதாவது my2 ப்ளஸ் ny1 y1 வேல்யூவை y2 வேல்யூவை அப்ளை பண்ணியிருக்கோம் டிவைட் பை m + n ஈக்குவல் டு -2, 4. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இந்த எல்லாத்தையுமே வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸை ஈக்குவல் பண்ணுறோம். m-3n டிவைடட் பை m + n. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூஸை தனியாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் என்னது? அந்த -3, 1 இருக்குது இல்லையா? x1 -3, x2 1ன்னு. ஸோ அந்த வேல்யூஸ் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை எடுத்துக்கிறோம். m-3n டிவைட் பை m + n ஈக்குவல் டு இங்கே -2 பாருங்கள், P of x, yல அந்த x வேல்யூ -2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், m-3n. ஸோ m-3n ஈக்குவல் டு -2. இந்த m + n வந்து உங்கள் ரைட் சைட் போய்டும், கீழே டிவைடட் பையில் இருக்கிற அது வந்து ரைட் சைடில் போயிடும். அதை வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -2m -2n. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வரும்? m எல்லாம் ஒரு பக்கம் போயிடுமா? ஸோ m + 2m ஈக்குவல் டு 3n - 2n. அப்போ 3m ப்ளஸ் ஈக்குவல் டு n வரும். அப்போ m/n போட்டால் 1/3. ஸோ m:n ரேஷியோ என்ன? 1:3. ஹென்ஸ் P divides AB internally in the ratio 1:3. ஓகேவா? அதாவது இந்த P ஈக்குவேஷன் இந்த -2, 4 இருக்குது பார்த்தியா? அதை வந்து ஏவையும் பியையும் என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்கு? 1:3. அதாவது ஏலேருந்து P வரைக்கும் இருக்கிற m ரேஷியோ 1 அண்டு Pலேருந்து B வரைக்கும் இருக்கிற n ரேஷியோ 3. இப்போ 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இது வந்து கரெக்டாக பிரிச்சிருக்கு. ஸோ நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.